திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். 2010 கட்சி ஆரம்பிச்சு இப்ப 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அதிகாரத்துக்கு வரணும்ன்ற ஆசை இல்லையா? எப்ப நீங்க வருவீங்க? நாங்க 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல போட்டியிடும் போது நாங்க வந்து வெறும் 1.1 விழுக்காடு. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதி பின்புலமோ பொருளாதார பின்புலமோ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதத்தின் அடிப்படையிலான ஒரு பின்புலமோ ஒரு திரை கவர்ச்சியோ எதுவுமே கிடையாது. 1.1 விழுக்காடு தான். அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40 நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சம பங்கு வேணும்னு சொல்லி 40ல் சரிபாதி 20 நாடாளுமன்ற தொகுதிகள் பெண்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்கோம். எல்லா தேர்தலை சந்திக்கிறீங்க. நான் சொல்றது அதிகாரத்துக்கு போனா தான் எது செய்ய முடியும்னு ரெண்டு பேரும் நடக்கும்னு கேட்கிறேன். அதிகாரத்துக்கு 2026 நடக்குது. எங்க அண்ணன் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவர் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் திருவொற்றியூர்ல போட்டியிட்டாரு. அங்கேயுமே இது நடக்கல. திருவொற்றியூர்ல போட்டியிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடினா இப்ப களம் மாறி இருக்கு. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. மாற்றத்தை நோக்கி வரணும். இதுதான் நான் முதல் சுற்றுல நான் பதிவு பண்ணேன்.